ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க, இதுதான் கோவில். ஃபைனலி வந்தாச்சு கோவிலுக்கு. இப்போது மேலே ஏறும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ கீழே போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நான். ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். உள்ளே போய் எடுப்போம். பக்கத்தில் ஜூம் பண்ணி இது வியூ கூட நல்லாயிருக்கும். இங்கே எப்படி இப்படி வரேன். சரி, இங்கே பாருங்க. உள்ள ஒருத்தன் வந்து பேன் பார்த்துட்ருக்கான். ஸ்லிப்பரோடய உள்ளே போகிறது. வாங்க மேம் செடி போகலாம். ஒரு கூட வந்தோம்னா நம்மளை ஃபுல்லாக ஊரை சுற்றி காட்டுவார். சங்கிலி பூச்சி தொங்க வந்தால் தொங்கிடுங்க. ஏய், அது அத்துட்டு வந்துடும். ஏய் ஷீனா, அப்பா கொடிமரம். கொடி மரத்துக்கு ஒரு கும்பிடை. இப்படி வா. தண்ணி பிடிக்கணும். அங்கே கீழே போய்ட்டு தான் பிடிக்கணும். கீழே பார்த்துறங்க. கொடிமரத்தியா சீனா பார்த்துக்கோ, உருண்டு போயிடுவே. ஏன் ஏறுறது ஈஸி இல்லைன்னா இறங்குறதா அப்படி ரிஸ்க்கு. அங்கே தான் திறக்கும். நீங்கள் என்னோட தடாப்புடெல்லாம் அங்கே தான் தெரியும். அப்படியே எடுங்க. அப்படியே நம்ம அங்கே கட்டினதுக்கு இங்கே வந்து கட்டியிருக்கலாம். ஜலிபியாடா? சொன்னது கரெக்டு தான். ஏறுறது ஈஸி, இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம். பாருங்க, இங்கேருந்து தான் வந்தோம் நாங்கள். இதோ தெரியுதுங்களா குளம்? அந்த இடத்துலேருந்து தான் இப்போ ஏறி வந்திருக்கோம். வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் தடம்னு சொல்லுவாங்க. போட்டுருக்கு பாருங்க. புனித தோமஸ் அப்போஸ்தலருடைய கால்குடி இது இருக்கு பாருங்க. இப்படி காட்டினா தெரியுமா? இது அவரோட கால் தடம். இந்த வியூ நல்லா இருக்குல்ல? சீனா வாடா, சீனா பசிக்குதுடா. மேம் அவன் கையில் இருந்து ஃபோனை போடுங்க. டேய் தம்பி, எங்க மாலை எங்க? மேம் மாலை போடாமல் வந்திருக்கான் மேலே. போ 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 போய் சாமி கும்பிட்டு வா போ.
உருட்டு ஒரு நாளைக்கு காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஏறி இறங்க எனக்கு எவ்வளோ இருக்குன்னு காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்காவா நினச்சாக்கா ஏறி இறங்குறான் பையன். டேய் வாடா, என்னத்தடா எடுக்கிற அப்படி? உனக்கு வாடா, ஃபுல்லாக வீடியோ எடுத்து தரேன், அதுலேருந்து நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஃபோனு அவிஞ்சிச்சின்னு வை, உங்கள் அப்பா தப்பிச்சிடுவார், நீ மாட்டிப்ப. என்னங்க கரெக்டு தானே? அங்கே பார்த்து இறங்கு. எத்தனை படி நின்றுலையே? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 30 31 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 48 49 50 51 52 பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது கீழேருந்து வந்தோம்னா இதுதான் முடிவு. இதுதான் 14வது ஸ்தலம். இது தெரியுதுங்களா? ஆனால் நம்ம இறங்குறது ஈஸி, ஏறுறது தான் கஷ்டம். இல்லை, ஆனால் இறங்கும் போது நம்மளுக்கு கவனம் இருக்கணுமா? பட் ஆனால் நம்ம ஏறுற மாதிரி அந்த பாறையில் ஏறல. கவனம் இல்லைன்னா இறங்கி போயிட்டே இருப்போம், கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீனா ஓடுவ தப்ப தப்பன்னு ஃபோனை கொடுத்துரு. கேட்டு சொன்னா கேள்றா, நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன்டா, நான் தரேன்டா. கொடு, சார்ஜர் இல்லை, அங்கே வந்து தரவா. இறங்கிட்டு நீ எதுக்கு லைவ் வீடியோ எடுத்துக்கிறேன்? நான் எதுக்கு லைவ் வீடியோ எடுக்கணும்? வீடியோ எடுத்துக்கிறேன், நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. இது 14 13 இது மாம்ஸ். 14 அது இருக்குது. சரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இது இருக்குது பாருங்க, இது 14, இது 13. அப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்று ஃபஸ்ட்டு தளம் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு சரியான லாங்கு. ஆமாம், இப்போ நம்ம இறங்கும் போது எல்லாம் ஏறுவாங்க. ஏய், நம்ம எப்படி இப்போ ஏறிட்டு இறங்குறோம் அந்த மாதிரி தான். 5:30. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி ஏறும்போது தான் ரொம்ப நேரம் ஆச்சுல, 2 ஹவர் ஆச்சுல. 3 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். ரிட்டன் நம்ம 7 மணிக்கு தானே இறங்கணும் ஃபஸ்ட்டு வரும்போது. அதான் பொறுமையாக ஏறி. ஆனால் எங்கேயுமே உட்காரலையே. இந்த வாட்டினா கூட உட்காந்தோம்ல. ஏதாவது குடிக்கிறியாடா? மூணா போட்டிருப்பா. ஃபுல்லாக சுற்றி காடு தான். ஏன்னா இந்த மூஞ்சி தான் எப்பயுமே இருக்கும் கோயிலுக்கு வர்றது. இந்த மூஞ்சி இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. அப்பா கடைசிக்கு கட்டி அப்படியே நின்றுச்சு உப்பு. பார்த்துக்கோங்க, இது 11, சரி 14, 13, 12.
வாங்க ஏகே போகலாம். இது என்ன கதை? இது என்ன கதை? அப்போதான் நமக்கு இன்னும் 2 சிறந்த இறங்கிட்டு. ஓ அப்படி சொல்லுங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே திடீர்னு, நானே கொஞ்ச நேரத்தில் நம்பிட்டேன். அப்போ கொடுத்துருங்க. திறப்பான்னு டவுட்டாக இருக்கிறேன் இறங்குறப்போ. யாரு திறந்தானாக்கா பல்லு போச்சுன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி போயிரு, இப்படி விழாத, இப்படி விழுந்துரு, அப்படியே சரிக்கிட்டு போயிடலாம் கீழே. சரியா? ஏறும் போது தான் ஸ்லோன்னு பார்த்தா இறங்கும் போது ஸ்லோவா. சீனா என் பின்னாடி வராத. நான் போகிற பாதையில் வராத, நீ வேறு எப்படி வேணாலும் வா. கோயிலுக்கு வந்து என்ன பாட்டு பாடுது பாருங்க, புஷ்பா புஷ்பாவாமா, எட்டி மீதிங்க அதை. லெவன் தான். இங்கே தான் உட்காந்தேன். ஈனா கீழே பார்த்து வா, இருந்து வர போகிற. மாம்ஸ் இதோ இருக்கு மாம்ஸ் நம்ம வழி. இங்கே இருக்கு நம்ம வழி. அதோ இருக்குல்ல, இந்த வழியில் போனோம்னா ஈஸியாக போகலாம். ஆனால் நம்ம எப்படி போகணும்னா நம்ம ஏறி வரமா கஷ்டப்பட்டோம்ல, அதே மாதிரி கஷ்டப்படணும். நம்ம வழி இப்படி போனாலும் அங்கே வழி இருக்காது. பாதிக்கு மேலே மாறிட்டு மறுபடியும் மாறிக்கலாம். புயல் வேகத்தில் போகிறேன், நடுவில் எதுவும் ட்ரெயினுக்குன்னு வராமல் இருந்தால் சரி. ஓகே பிஸ் வருது. ஓகே அதுக்கு மாம்ஸ் 7லையா 8லையா? சர்ச்சுக்கும் பார்க்காம படிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதான் பிரச்சனை. ஆமாம்ல, நல்ல ஐடியாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன், இப்படி உள்ளே போயிடுவேன். அவன் பசங்க இருப்பானுங்க, போயிட்டு அவனுங்க கூட உட்காந்து இதே இந்த பாக்கெட்டு அங்கிட்ட தான் எடுத்து எனக்கு பாதி கட் பண்ணி 30 நிமிஷம் வீடியோ 4 நிமிஷம் 1 நிமிஷம் எடுக்கலாம் மாம்ஸ். ஸ்டேட்டஸ் இப்போலாம் மாற்றிட்டாங்க தெரியுமா? 1 நிமிஷம் ஆக்கிட்டாங்களே, அது எப்போயோ ஆக்கிட்டாங்க. நீங்கள் 30 நிமிஷத்துல இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஓடுற மாதிரிலாம் தெரியலையா? மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தம்பின்னு நினைப்பு. டேய் அங்கே விழுந்து வர போகிற சாமி. இப்போ வாரி இருப்பான் இதில், மொத்தமாக சூறை தான். ஆடா அது வந்தாச்சு. ஏறும் போது தான் அங்கே அட்டனன்ஸ் போடுற, இறங்கும் போது தான் அங்கே அட்டனன்ஸ் போடுற. என்ன தான் கதை உங்களுக்கு சாமி? இப்போ இறங்கிறது உனக்கு ஈஸியாக கூப்பிட்டு வரும். இந்த சைடு வந்தேன்னா நீ செத்துருவ. இப்படி போன பற்றியா புஷ்பான்ட்டு, அது மாதிரி இதில் போறியா?
பொறுமையாக இருங்க, வலிக்கு விடும். மழை பெஞ்சிருக்கு. பின்ன ஈரமாக இல்லையாடா கீழே? இதெல்லாம் எவ்வளோ காஞ்சிருக்கும் தெரியுமா? காலில் மண் ஒட்டும் அப்படியே. இப்போ தான் ஏக்கி அங்கேயே வராரு. வாடா, எனக்கு தான்டா வருது. போகண்டா கீழே. என்ன போடா, இப்படி போயிட்டு வாடா போடா. சின்ன பையன் தானே, போடா. எடுக்கலாம் இல்லை. உள்ளே போய் போடா. அப்போ அங்கேயே போகலாம் கீழே. அதான் அர்ஜென்ட்டாக வருது, நான் போடான்னா பயமாக இருக்காமா. பள்ளி கச்சிரும்டா பெரியா. செருப்பு இல்லாமல் இறங்குகிறார் ஏகே. அடுத்தது சின்ன சின்ன ஏகேவும் ஷூவை கட்டி கையில் வச்சுக்க போகிறான். இவன் அங்கே மேலே கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு ஐயோ அம்மாங்கிறான். நீ தான் வெறுங்கல்ல சொன்னல கேட்கணும். சொன்ன கேட்கணும். இப்போ தான் 10க்கு வந்திருக்கோமா? 9வது வந்துட்டோம். அடுத்தது இல்லை, 7ல் தான் இருக்குது. ஏய் பார்த்து கீழே பார்த்து இறங்குன்னு சொன்னேன். கீழே பார்த்து போனேன்னா கேர்ஃபுல்லாக போகலாம். நீ மேலேயே பார்த்துட்டு போனா தடிக்கிட்டு விழுவ. கால் வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வை, உஷார வை. எங்கடா உங்கள் டாடி? இப்போ தான் அங்கேயே வராரு. பா பார்த்துக்கோங்க, இலவச வந்தாச்சு. பாதிக்கு பாதி வந்தாச்சு. இவனுக்கு வேறு கக்கூஸ் வந்துச்சாமா. கக்கூஸ் தோ இதுதான் லொக்கேட்டட். போடா போயிட்டு வா, பார்த்து போ, பள்ளி கச்சிட போகுது.